சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனத்திலே 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, துன்பப்படுகிற சூழ்நிலையை குறித்து சொல்லப்பட்ட முதல் பகுதி. இரண்டாவது, மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையை குறிக்கக்கூடிய 2ஆம் பகுதி. அப்படியாக 2 பகுதிகள் இந்த வேத வசனத்திலே காணப்படுகிறது. ஏன் துன்பத்தை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார் என்றால், நீங்கள் அந்த வசனத்திற்கு மேலே உள்ள வசனங்களை எல்லாம் படிக்கும்போது அங்கே தீர்க்கதரிசிகள் எப்படி துன்பப்படுத்தப்பட்டார்கள், யோபுனுடைய வாழ்க்கையிலே எப்படி துன்பம் உண்டாயிருந்தது என்பதை குறித்தெல்லாம் பேசுகிற யாக்கோபு அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எவ்விதமாக அவர்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள் என்பதை குறித்த ஆலோசனையை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், தவறாக ஆணையிடக்கூடாது, பொய் ஆணையிடக்கூடாது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆகவே அதன் அடிப்படையிலே தான் தொடர்ந்து யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கஷ்டங்களுக்கு உண்மையான பரிகாரம் நீங்கள் மற்றவர்களை குறை கூறுவதோ, மற்றவர்களை குறித்து முறையிடுவதோ, குறை சொல்லுவதோ அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணுவதோ அது ஒரு பரிகாரமாக இருக்காது. கஷ்டங்களுக்கு உண்மையான பரிகாரம் என்னவென்றால், நீங்கள் பொய் ஆணையிடுவதாகவும் இருக்க முடியாது. கஷ்டங்களுக்கு உண்மையான பரிகாரம் எதிலே காணப்படுகிறது என்றால் ஜெபத்திலே காணப்படுகிறது. இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கான்டெக்ஸ்டை விளங்கி கொள்ளும்படியாக நீங்கள் யோபுனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம், தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்த வேளையிலே அவர்கள் போய் என்ன செய்து கொண்டிருக்கவில்லை என்றால், மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கவில்லை, மற்றவர்களை குறித்து அவர்கள் முறையிடுகிறவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் உண்மையான பரிகாரம் எதிலே இருக்கிறது என்று நம்பினார்கள் என்றால் ஜெபத்திலே இருக்கிறது என்று நம்பினார்கள். ஆகவே அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவர்கள் உண்மையான நிவாரணம் இறைவனிடத்திலே இருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், யோபுனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் ஒரு மகிமையான பிரதிபலன்கள் தேவனிடத்திலிருந்தே உண்டு என்பதை தேவன் உறுதிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் தேவன் இந்த நாளிலே நமக்கு விளங்க வைக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நம்முடைய சூழ்நிலை பிரதிகூலமானதாக காணப்படலாம். யாக்கோபு சொல்லுகிற வண்ணமாக துன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய விதத்திலே சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்க பழக வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த சூழ்நிலைகளை பார்த்து
அவர்கள் தவறான காரியங்களிலே பரிகாரம் தேடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அது உண்மையான பரிகாரமாக அமையாது. ஆகவே யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த துன்பகரமான சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு தெய்வத்தை நோக்கி பார்க்க பழக வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க பழக வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க பழக வேண்டும். அதுதான் ஜெபம் பண்ணுதலின் அனுபவமாக காணப்படுகிறது. அப்படி நீங்கள் ஒருவேளை மனத்துயரம் அடைந்திருக்கும் போது, கஷ்டங்களை அனுபவிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கும் போது நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க பழகி இருந்திருப்பீர்களானால், கர்த்தர் அந்த எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும், நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளிலேயும், மனத்துயரத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் தேவனால் உங்களை என்ன செய்ய முடியும்? பலப்படுத்த முடியும். ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கிறது. அந்த வரவேற்பு என்னவென்றால், தேவனை நோக்கி பார்க்க பழகிக்கொள். நீ தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க பழகி இருந்திருப்பாயானால் அந்த ஜெபத்தின் மூலமாக தேவனால் உங்களுக்கு பலன் கொடுக்க முடியும். ஏன் தேவனால் பலன் கொடுக்க முடியும்? ஜெபத்திற்கு மத்தியஸ்தராக இருக்கிறவர் யார் என்றால், என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக காணப்படுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உங்கள் சூழ்நிலையிலே அவர் பிரதிநிதியாக உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராக ஊழியம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை, ஒருவேளை சிலருடைய வாழ்க்கை சூழ்நிலை மன துயரத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையாய் இருக்கலாம், துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாய் இருக்கலாம், துயரத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையாய் இருக்கலாம். அநேக தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது, அதெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிற சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தாம் மத்தியஸ்தராக இருந்து ஊழியம் செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் போது உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கும் உயிரோடு இருந்து மத்தியஸ்தராக இருந்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஊழியம் செய்கிறவராய் இருந்து உங்களுக்கு தேவையான பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். வாசியுங்கள், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? எதற்காக அழைப்பு கொடுக்கிறார்? தேவனை நோக்கி ஜெபிக்க வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு நல்ல அழைப்பு. அதுதான் சரியான பரிகாரமாக காணப்படுகிறது. நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்க முடியாது. யோபு குறை சொல்லி கொண்டிருப்பதினாலே என்ன பிரயோஜனம்? தீர்க்கதரிசிகள் முறையிட்டு கொண்டிருப்பதினாலே என்ன பிரயோஜனம்? சரியான பரிகாரம் ஒன்று உண்டு என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். என்னை நோக்கி ஜெபம் பண்ணும்படியாக அழைப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். தம்மை நோக்கி ஜெபிக்கும்படியாக அழைப்பு கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கும் அவருக்கும் மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் போது உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்கிறார். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேரு ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நாயை குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் இருந்து ஜெபம் பண்ணுனா உன்னுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தெய்வ பிள்ளையே. அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிட்டார். 1 பேதுருவின் புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுகிறானா, ஜெபிக்கிறானா, வேண்டுதல்களை ஏறெடுக்கிறானா, தன்னுடைய மன துயரத்தை என்னிடத்திலே கொண்டு வந்து வைக்கிறானா, மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறானா, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை பயன்படுத்துகிறானா என்று தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கும் போது அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மேல் வைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவனே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா you are his concern. தேவனுடைய கன்சர்னாக நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள். உங்கள் மீது தேவன் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் அடுத்த பகுதிக்கு வருவோம். முதல் பகுதி, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அடுத்த பகுதி, ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். எப்படி? ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். அப்ப இந்த இடத்துல இன்னொரு அனுபவத்தை யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அது என்ன அனுபவம் அப்படின்னா, மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய அனுபவம். பிரைஸ் தி லார்ட். அப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். அப்படின்னா யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் சந்தோஷமா இருந்தால் அதற்குரிய ஒவ்வொரு வாய்ப்பையும் எதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? தேவனை துதிக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நீங்கள் மகிழ்ந்து இருக்கக்கூடிய நேரம் இருக்கும் அல்லவா, அந்த நேரத்தை, அந்த வாய்ப்பை எதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? தேவனை துதிக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தேவனை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த 2 அனுபவம், ஒன்று எனது ஜெபம் பண்ணுதல், இன்னொன்று சங்கீதம் பாடுதல். இந்த 2 அனுபவங்களுமே நீங்கள் தேவனை கனப்படுத்தக்கூடிய அனுபவமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். துன்பப்படுகிற சூழ்நிலையில நீங்கள் ஜெபித்தால் தேவனை கனம் பண்ணுகிறீர்கள். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று மகிழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த வாய்ப்பை தேவனை துதிக்க பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறீர்கள். அப்ப தேவனை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 7 கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக சுருக்கமாக வைத்து நாம் எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் சங்கீதம் பாட வேண்டும் என்பதை வேத வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்த தேவாவியானவர் விரும்புகிறார். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். நல்லா பாருங்க, இந்த வசனத்துல சங்கீதக்காரர் எழுதுகிறார், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய மனம் திரும்புதல் எவ்விதமாய் இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்கிறார். ஒரு உண்மையான மனம் திரும்புதலாக காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறார். ஒரு காலங்களிலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்திருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறார்களா? அவர்களுடைய பிஹேவியர் முழுமையாக மாற்றம் அடைந்திருக்கிறதா என்பதை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் போது
அந்த மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலாக இருக்குமே ஆனால், முழுமையாகவே தவறான பிஹேவியர் மாறி இருக்குமே ஆனால், அதைதான் சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அப்படிப்பட்ட உண்மையான மனம் திரும்பின மனிதனுடைய அக்கிரமத்தை என்ன செய்கிறாராம்? எண்ணாதிருக்கிறாராம். கடந்த காலத்திலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்த அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாராம். ஏன்? அந்த மனிதன் உண்மையாக என்ன செய்திருக்கிறான்? மனம் திரும்பி இருக்கிறான். ஒரு சின்சியரான ரிப்பெண்டன்ஸ் உண்டாகி இருக்கிறது, ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகி இருக்கிறது, கம்ப்ளீட்டாக பிஹேவியர் மாறி இருக்கிறது. அதை கர்த்தர் பார்த்து அவனுடைய கடந்த காலத்திலே வந்த அக்கிரமத்தை என்ன செய்கிறாராம்? எண்ணாதிருக்கிறாராம். அவனுடைய ஆவி எப்படி இருக்கிறதாம்? கபடில்லாதிருக்கிறதாம். அப்படிப்பட்ட மனிதன் பாக்கியவானாம். இப்ப நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட அனுபவத்தை தேவனிடத்திலிருந்து ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வது தேவனுடைய தயவாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் தான் செய்த நீதியின் கிரியை நிமித்தமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, அவன் ரட்சிப்படையவில்லை. தேவனுடைய தயவினால் மாத்திரமே அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. அப்படியானால் இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு பெரிய தயவை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறானே, அவனுடைய கடந்த கால அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரு, அவனுடைய ஆவி கபடமில்லாது இருக்கிறது, அவன் பாக்கியவானாக மாறி இருக்கிறானே, இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் பாட வேண்டும். என்ன பாட வேண்டும்? சங்கீதம் பாட வேண்டும். ஆகவேதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். அதே சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிட்டேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். மனிதனுடைய சாட்சியை பாருங்கள். தன்னுடைய அக்கிரமத்தை அவர் என்ன செய்யவில்லை? மறைக்கவில்லை. தன்னுடைய பாவத்தை தேவனுக்கு அறிவித்திருக்கிறார். தன்னுடைய மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிட்டு இருக்கிறார். தேவன் என்ன செய்து விட்டார்? அவருடைய ஆவியை கபடம் இல்லாததாக்கி அவருடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்து விட்டார். அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்ப இந்த மனிதனுக்கு யார் தலைவர்? கர்த்தர் தலைவராக மாறிவிட்டார். அப்ப இந்த மனிதருக்கு இனி என்ன நோக்கம்? கர்த்தரை பிரியப்படுத்துவதே நோக்கம். இதற்கு முன்பு இந்த மனிதனுக்கு யார் தலைவராக இருந்திருப்பார்? சாத்தான் தலைவராக இருந்திருப்பான். ஆகவே அவனுடைய வாழ்க்கை பாவத்திலும் அக்கிரமத்திலும் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ பாவங்களின் தோஷத்தை கர்த்தர் மன்னித்து விட்ட பிறகு இந்த மனிதனுக்கு தலைவர் யார்? கர்த்தர் தலைவராகி விட்டார். இன்றைக்கு நமக்கு தலைவர் யார்? கிறிஸ்துவே நமக்கு தலையாய் இருக்கிறார். ஆகவேதான் பாடுகிறோம், எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பும் சாய்ந்து சாய்ந்து தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அப்போ ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் அவன் தேவனை கனப்படுத்தும் விதமாக
தான் பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தின் நிமித்தமாக தேவனை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அதைதான் யாக்கோபு அப்போஸ்தலன் தேவன் தம்முடைய ஜனங்களிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அதை போதிக்க கூடியவராக இருக்கிறார். அதை சத்தியமாக அறிவிக்க கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதம் 92 சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 92 சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் உமது பண்ணுவதும் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தம்புருவினாலும் ஞானத்தோடும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். அப்ப இந்த இடத்துல சங்கீதக்காரர் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவராக இருக்கிறார் என்றால், தேவனுடைய ஆலயத்திலே பண்டிகை ஆராதனையிலே பங்கெடுக்க கூடியவராக இருந்திருக்கிறார். அப்படி தேவனுடைய ஆலயத்திலே பண்டிகை நாளிலே ஆராதனையிலே பங்கெடுத்த போது அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு தியானத்திலே காணப்பட்டிருந்திருக்கிறார். அது என்ன தியானமாக இருந்திருக்கிறது என்றால், தேவனுடைய குணாதிசயத்தை குறித்த தியானமாக இருந்திருக்கிறது. அப்படி அவர் தியானித்த வேளையிலே தேவனுடைய 2 குணாதிசயம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஒன்று என்னவென்றால் ஃபெய்த்ஃபுல்னஸ், இன்னொன்று என்னவென்றால் காவனன்ட் கேர். தேவனுடைய உண்மை தன்மையும் தேவனுடைய உடன்படிக்கையின் அக்கறையான கரிசனையையும் குறித்து சங்கீதக்காரர் உணரக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஆகவே தேவன்தான் பாராட்டப்படத்தக்கவர் என்று அறிவிக்கும் வண்ணமாக அவரும் ஆமேன் என்று சொன்னார். என்ன சொன்னார்? ஆமேன் என்று சொன்னார். ஆகவே தேவனை ஆராதனை வேளையிலே உயர்த்தக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்ப நீங்க தேவனுடைய ஆலய பிரகாரங்களுக்குள்ளாக வரும்போது, தேவனுடைய பண்டிகையை ஆசரிக்கிறவர்களாக இருக்கும் போது உங்களுக்கும் ஒரு தியானம் உண்டாய் இருக்க வேண்டும். அது என்ன தியானம்? தேவனுடைய குணாதிசயத்தை குறித்த தியானம். அப்படி தியானிக்கும் போது உங்களுக்கு தேவன் உணர்த்துவார், மகனே மகளே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மையானவை. நான் உன்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கை மாறாதது. கர்த்தர் உங்களோடு பேசுவார். மலைகள் விலகினாலோ பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ என் கிருபை உன்னை விட்டு விலகாமலோ என் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு நீங்காமலும் இருக்கும் என்று சொல்வார். தாம் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று உங்களை உணர்த்துவார். அப்படிப்பட்ட தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் தியானிக்கும் போது உங்களால் தேவனுக்கு ஆமேன் என்று சொல்லி தேவனை, அவருடைய நாமத்தை உயர்த்தாமல் இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தெய்வ பிள்ளையே, தேவனுடைய ஆலய பிரகாரங்களுக்கு வரும்போது வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற குணாதிசயத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை பெற்று ஆராதிக்கிறவர்களாக, அதன் வெளிப்பாடாக தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்கள் தேவனை துதித்தீர்களே, ஆராதித்தீர்களே, பாடல் வேளையிலே காணப்பட்டீர்களே, தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? மரியாளுடைய வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொண்டீர்களா? அன்னாளுடைய வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொண்டீர்களா? யோசபாத்தினுடைய வாழ்க்கையை கொண்டு அறிந்து கொண்டீர்களா? அல்லேலூயா. அதை தியானித்து ஆராதிப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்பொழுதுதான் உங்கள் சரீர அவயவங்கள் எல்லாம் தேவனுக்கென்று காணிக்கையாக படைக்கப்பட்டதா இருக்கும். அன்னாள் எப்படி காணப்பட்டாள்? 7 வருடம்தான் புருஷனோடு வாழ்ந்தவள். ஆனால் 84 வயதிலேயும் அவள் தேவனுடைய ஆலயத்திலே இருந்து இரவும் பகலும் ஜெபம் பண்ணி உபவாசித்து ஆராதித்து கொண்டிருந்தபடியால் அவளுடைய கண்கள் இரட்சணியத்தை கண்டது. பிரைஸ் தி லார்ட். மரியாள் நல்ல பங்கை எப்படி தெரிந்து கொண்டாள்? கர்த்தருடைய பாதத்திலே வீற்றிருப்பதே மேன்மை என்பதை அறிந்து கொண்டாள்.
நித்திய ஜீவ வசனம் அவரிடத்தில் உண்டு என்பதை அறிந்திருந்தாள். தேவனோடு ஐக்கியப்படுகிற நேரம்தான் தேவ பிரசனம் நிறைந்த நேரமாய் இருக்கும் என்பதை அனுபவிக்க கூடியவளாக இருந்தாள். யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையில வந்த போராட்டமான சூழ்நிலைகளிலே என்ன செய்தார்? உபவாசித்து ஜெபிக்க கூடியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர்களுக்கெல்லாம் தேவன் என்ன செய்தார்? அற்புதங்களை செய்தார். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருந்தார்கள். அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி 84 வயதிலும் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக காணப்பட்டாள். தேவனுடைய மகிமையை குறித்து பேசக்கூடியவளாக இருந்தாள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய குணாதிசயம் என்ன? அதை அறிந்து நீங்கள் அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நீங்கள் தேவனை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது மெய்யாகவே தேவன் எதிர்பார்த்த விதத்திலே அவரை கனம் பண்ணினவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக சங்கீதம் 98 சங்கீதம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இங்கேயும் சங்கீதக்காரர் எழுதுகிறார், சங்கீதம் பாடுங்கள், ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உதடினால் மாத்திரமல்ல, என்னென்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ சுரமண்டலத்தை பயன்படுத்துங்கள், கீத சத்தத்தை, உங்க வாய்ஸ தேவனை மகிமைப்படுத்த பயன்படுத்துங்கள். பூரிகைகள் இருக்கா, அதை எடுத்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். எக்கால சத்தத்தோடு ஆனந்தமாக ஆர்ப்பரியுங்கள். காரணம், நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை எடுத்துரைக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது தீர்க்க தரிசனமாக நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்றைக்கு நாம் எக்கால சத்தமிடுவது, நாம் ஆர்ப்பரிப்பது, நாம் முழக்கமிடுவது, நாம் சுரமண்டலங்களை வாசிப்பது, நாம் இசை கருவிகளை வாசிப்பது, இதெல்லாம் ஒரு விதத்தில் கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை எடுத்துரைக்கக்கூடிய அனுபவமாகவும் இருக்கிறது. அதற்காகவே தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து தம்முடைய ஜனங்களை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக சங்கீதம் 81 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 81 சங்கீதம் 1-2 வசனங்கள். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள். இங்கே எக்கால பண்டிகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பண்டிகை? எக்கால பண்டிகை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஏறத்தாழ ஒரு 13 பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அதிலே ஒரு பண்டிகை தான் எக்கால பண்டிகையாக காணப்பட்டது. அந்த எக்கால பண்டிகை எதற்காக கொண்டாடப்பட்டது என்றால் 7ஆம் மாதத்தின் 1ஆம் நாள் கொண்டாடப்படக்கூடியதாக இருந்தது. அத நியூ இயர்ஸ் டே என்று சொல்வார்கள், சாக்ரட் இயர் என்று சொல்வார்கள். அதாவது
டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவிர்த்தி செய்யக்கூடிய நாளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவிக்கக்கூடியதாகவும் காணப்பட்டது. நீங்கள் லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அந்த எக்கால பண்டிகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் எதை விரும்பினார் என்றால், தேவ ஜனங்கள் எப்பொழுதுமே மெட்டீரியல் திங்ஸ பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது, ஸ்பிரிச்சுவல் திங்ஸை குறித்தும் கவலைப்பட வேண்டும். முக்கியமாக தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே அவர்கள் உறுதியாய் இருக்கிறார்களா என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எக்கால பண்டிகையை கொண்டாடக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையை எண்ணாகமும் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் கூட நாம் அந்த எக்கால பண்டிகையை குறித்து படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாமும் கூட என்ன செய்ய வேண்டும் என்றால், சங்கீதம் பாடும்போது மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு அடையாளமாக சங்கீதம் பாடும்போது நாமும் கூட ஒரு உணர்வோடு பாட வேண்டும். அந்த உணர்வு என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு சரியான உறவோடு காணப்படுகிறது என்பதை நான் உணர்ந்து அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக, இன்னும் பரிசுத்தம் அடைவதற்கு ஏதுவாக, நாம் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து இன்னும் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக நான் என்ன செய்ய வேண்டும்? எக்காலம் ஊதுகிறவனாக, சங்கீதம் பாடுகிறவனாக, என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக தேவனை துதித்து ஆராதிக்கிறவனாக காணப்பட வேண்டும். ஓசையுள்ள இசை கருவிகளோடு அதன் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் இன்னும் அந்த எக்கால பண்டிகையை குறித்து ஆழமாக தியானிப்பீர்கள் என்றால் அது நியூ மூன் டே என்று சொல்லப்படுகிற நாளிலே ஆரம்பித்து ஃபுல் மூன் டேல முடிவடையக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5ஆவதாக சங்கீதம் 144ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திற்கு வருவீர்கள் என்றால், சங்கீதம் 144ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புருவினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். தெய்வ பிள்ளையே, யாரால் இப்படிப்பட்ட அனுபவத்துல தேவனை துதித்து மகிமைப்படுத்த முடியும்? புது பாட்டை பாடி யாரால் மகிமைப்படுத்த முடியும்? தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் யாரால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ண முடியும்? யாருக்கு கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறாரோ அவர்களால் தான் என்ன செய்ய முடியும்? புது பாட்டை பாடி தம்புருவினால் 10 நரம்பு வீணையினால் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? கீர்த்தனம் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்று? பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது தீர்க்க தரிசனமாக நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அப்ப இந்த 2 வசனங்களையும் தியானிக்கும் போது நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், கடைசி நாட்களிலே
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு மேசியாவே மெய்ப்பராயிருப்பார் என்று அறிந்து கொள்கிறோம். நீங்கள் சரித்திரத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், அசீரியர்களாலே வடக்கு ராஜ்யத்திலே இருந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட அனுபவமாய் இருக்கிறது என்றால், சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிற அனுபவமாய் இருக்கிறது. அப்ப கடைசியாக என்ன நடக்கிறது என்றால், இன்னொரு ராஜா வருகிறார். அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்துவாய் இருக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களிலே அநேகர் புறக்கணித்தார்கள் கிறிஸ்துவை. ஆனால் எதிர்காலத்திலே என்ன நடக்க போகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கேற்ற துக்கத்தோடு, காட்லி சாரோ என்று சொல்வார்கள், தேவனுக்கேற்ற துக்கத்தோடு தங்களை தாழ்த்துவார்கள். ஏன் தாழ்த்துகிறார்கள்? இரட்சகருடைய தேவையை அவர்கள் அறிந்திருப்பதினாலே இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதைதான் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்பிற்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்ப தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சரியான துக்கம் உண்டாய் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான துக்கமாகவே இருக்கக்கூடாது. நாளைக்கு என்னத்தை உண்போம், நாளைக்கு என்னத்தை உடுப்போம் என்பதாக இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே துக்கப்பட்டு கொண்டு இருக்க கூடாது. நான் இன்னும் ரட்சிப்படைகிறதுக்கு என்ன செய்யணும்? நான் இன்னும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு என்ன செய்யணும்? எனக்கு இயேசு கிறிஸ்து மெய்ப்பராக மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஏதுவான ஒரு நல்ல துக்கம், ஆவிக்குரிய துக்கம் உண்டாயிருக்குமே ஆனால் அது உங்களை ரட்சிப்படைய பண்ணும். அந்த துக்கம், அதனால் உண்டாகிற ரட்சிப்பு பின்பு உங்களுக்கு எந்த வருத்தத்தையும் கொண்டு வராது. நீங்கள் சொல்லி இருப்பீர்கள், சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் ஓடி போயிற்று என்று சொல்லி இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி கர்த்தரை யார் நல்ல மெய்ப்பராக கொண்டு ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு தாழ்ச்சி இல்லை. அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலை. தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படி யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்ல மெய்ப்பராய் இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட உறவோடு ஜீவிக்கிறார்களோ, அப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, அப்படி கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை கை கொண்டு ஜீவிக்கிறார்களோ, ரட்சிப்படைந்து காணப்படுகிறார்களோ, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தவறான துக்கங்கள் இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான ரட்சிப்பின் மகிழ்ச்சி இருக்கும். அவர்கள் துதித்து தேவனை ஆராதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவதன் மூலமாக அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அது தேவனை கனப்படுத்தக்கூடிய செயலாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6ஆவதாக சங்கீதம் 149ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனங்களை நாம்
ஆராய்ச்சி செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், நம்முடைய பலகீனங்களிலே நாம் தேவனை சார்ந்து கொள்ள முடியும். God of Exodus அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எகிப்தின் அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்களே, அப்பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள்? பலவீனத்தோடு இருந்தார்கள். அவர்களாக தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது அடிமைத்தனத்திலிருந்து. அவர்களுக்கு தேவன் தாமே உதவி செய்ய வேண்டும். தேவனை சார்ந்து கொண்டு பலவீனங்களிலே பலன் கொண்டுதான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அதனாலதான் தேவனை காட் ஆஃப் எக்ஸோடஸ் என்று சொல்கிறோம். யாத்திராகமத்தின் தேவன், யாத்திரை பண்ண வைத்த தேவன். எதிலிருந்து? அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, தங்களுடைய பலவீனங்களிலே தேவனை சார்ந்து கொண்டதினால்தான் அவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனிடத்திலிருந்து வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவன் என்ன செய்தார்? நிரூபித்து காட்டினார் தாம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருப்பதை. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய தயவு உண்டாயிருப்பதை. ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியானால் தேவன் விடுதலை ஆக்கினாரே, சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினாரே, அதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனுக்கு ஜனங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? அவர்கள் தேவனை கனப்படுத்தும் விதமாக தேவனை துதித்து சங்கீதம் பாட வேண்டும். அதைதான் மிரியாம் செய்தாள். வாசியுங்கள், யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக் கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். இங்கே நடனம் என்று சொல்லும் போது அது ஒரு சேக்ரெட் டான்சிங் ஆக காணப்படுகிறது. மற்ற விதமான நடனங்கள் அல்ல. நாம் ஆவியிலே நிரம்பும் போது நம்முடைய உடல் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அசைய ஆரம்பிக்கிறது அல்லவா? அது ஒரு பக்தி பூர்வமான நடனமாக காணப்படுகிறது. அப்ப சிவந்த சமுத்திரத்தை கடந்த போது, தேவன் கொடுத்த மீட்பை அனுபவித்த போது, பலவீனங்களிலெல்லாம் தேவனை சார்ந்து கொண்ட வேளையிலே தேவன் அவர்களை தயவோடு நடத்தி அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் வெளியே கொண்டு வந்தாரே. அதற்கு தேவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்வேன். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிதான் தீர்க்கதரிசினி ஆகிய மிரியாமும் அவளோடு இருந்த ஸ்திரீகளும் தம்புரு எடுத்து சங்கீதம் பாடக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். கடைசியாக 7வதாக தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 150ஆம் சங்கீதத்திற்கு கடந்து வருவோம். சங்கீதம் 150ஆம் சங்கீதம். அந்த 150ஆம் சங்கீதத்திற்கு கடந்து வரும்போது நாம் எல்லா வசனங்களையுமே வாசித்து பார்க்கலாம். முதலாவது நாம் முதல் வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். இந்த முதலாம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, the where of praise, எங்கே தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க துதிக்கணுமா? அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்தவரை துதியுங்கள். the where of praise. அப்படி என்றால் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கிறார்கள்? கேதர் ஆகி இருக்கிறார்கள். எங்க? தேவனுடைய ஆலயத்துல. எதற்காக? தேவனை தொழுது கொள்ளும்படியாக. அதுதான் அவருடைய சாங்சுவரியாக காணப்படுகிறது. அதுதான் உலகத்தின் சென்டர் பிளேஸாக காணப்படுகிறது. அங்கிருந்துதான் ஏர்த்லி பிரைசஸ் எல்லாம், பூமியிலிருந்து எழும்பக்கூடிய துதி சத்தம் எல்லாம் தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி எழும்பக்கூடியதா இருந்திருக்கிறது. அப்படியானால் நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? சபை கூடி வருதலை தள்ளிவிட கூடாது.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூற கடவோம். Praise the Lord. The word of praise. பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள். Praise the Lord. அதற்காக தான் நாம் தேவனை ஆராதிக்க கூடி வருகிறோம். 2வது வசனத்திற்கு வாருங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் வசனம் எதை காட்டுகிறது என்றால், the why of praise. எதற்காக நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும்? தேவன் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். Praise the Lord. தேவன் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். Praise the Lord. அப்ப his acts of creation and of deliverance and preservation of the chosen nation. Praise the Lord. அவர் நம்மை எல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நம்மை உருவாக்கினவராக சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் யாவும் கர்த்தரை துதிக்கும். அப்படின்னா தேவனுடைய மகத்துவத்தை நம்ம மெஷர் பண்ணவே முடியாது. இம்மெஷரபிள் கிரேட்னஸ் தேவனிடத்திலே காணப்படுகிறது. அவருடைய புனித சரித்திரத்திலே காணப்படுகிறது. Praise the Lord. ஆகவே நாம் எதற்காக தேவனை துதிக்கிறோம் என்பதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எங்கே துதிக்கிறோம், எதற்காக துதிக்கிறோம்? அடுத்ததாக வருவோம் 3ஆம் வசனத்திற்கு. எக்கால தொனியோட அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், the how of praise. நாம் எப்படி தேவனை துதிக்க வேண்டும்? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைத்து தேவனை துதிக்கலாம். sacred dancing, புனிதமான நடனம். ஆவிக்குள்ளாக நாம் மாறும்போது நம்முடைய உடல்கள் அசைகிறது. அந்த ஒரு அசைவினாலே உண்டாகிற நடனம், அதை தேவன் அங்கீகரிக்க கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, லவுட் சிம்பனி ஆஃப் பிரைஸ். ஹல்லேலூயா. எதற்காக? தேவனுடைய மகிமைக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கைத்தாளங்களோடு, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் எதை காட்டுகிறது என்றால், the how of praise. நாம் எப்படி தேவனை துதிக்க வேண்டும்? முதலாவது என்ன சொன்னேன்? எங்கே தேவனை துதிக்க வேண்டும். 2வது என்ன சொன்னேன்? எதற்காக தேவனை துதிக்க வேண்டும். 3வது எப்படி தேவனை துதிக்க வேண்டும். கடைசி வசனம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. 6ஆம் வசனம் அது எதை காட்டுகிறது? the who of praise. நாம் யாரை துதிக்கிறோம்? நமக்கு சுவாசம் தந்த தேவனை துதிக்கிறோம், கிரியேட்டர் காட். அப்படியானால் இது பல நூற்றாண்டுகளாக துணிக்கிற துதியின் சத்தமாக இருக்கிறது, தேவனுக்கு மகிமை சேர்க்கும்படியாக. ஆகவே ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமேன் என்று சொல்ல வேண்டும். என்னவென்று சொல்ல வேண்டும்? ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி எழும்பி நிற்பீர்களா? கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் துக்கத்தோடு இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் பாட வேண்டும். அதுதான் தேவனை கனப்படுத்துகிற அனுபவமாக காணப்படுகிறது. அதுதான் உன்னுடைய துக்ககரமான சூழ்நிலையிலே நீ தேவனிடத்திலிருந்து சரியான நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தேவனோடு ஐக்கியப்படுகிற அனுபவமாக இருக்கிறது. அப்படியே தேவன் இந்த காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படுவதற்கு ஏதுவாக எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து தேவனை நோக்கி பார்த்து தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு தேவன் நம்மை கூடி வர பண்ணின தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஜெபி. அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தாவே, யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை கர்த்தாவே, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்தின எல்லா தெய்வீக சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, சத்தியத்தை கேட்டவர்கள் உம்மை கனப்படுத்தும் வண்ணமாக எல்லா சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்மோடு ஐக்கியப்படுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறினது என்று சாட்சி பகிர்கிறவர்களாக, அந்த சந்தோஷத்திற்குரிய காரணங்களை கர்த்தர் நீர் வேத வசனங்கள் மூலமாகவும் சுட்டி காட்டினீரே. அந்த அனுபவத்திலே உம்முடைய பிள்ளைகளும் காணப்பட தேவன்தாமே ஆசீர்வதித்து உம்முடைய ஜனங்களும் கர்த்தாவே ஹல்லேலூயா மகிழ்ச்சியை துதியினாலே ஆராதிப்பதின் மூலமாக, கர்த்தாவே இசை கருவிகளை வாசிப்பதின் மூலமாக, உம்முடைய நாமத்தை பாடி துதிப்பதின் மூலமாக கனப்படுத்தி உமக்கு மகிமை கொண்டு வருகிறவர்களாக காணப்பட தேவன்தாமே கிருபை செய்தள வேணுமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் துக்கம் ஜெபத்தின் மூலமாக சந்தோஷமாய் மாறினது. எங்கள் சந்தோஷத்தை தேவனை துதிப்பதின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளும் தேவனை கனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளாகவே தேவ ஜனங்களாகிய எங்களுக்கு காணப்படுகிறது என்று சாட்சி பகர தேவன்தாமே கிருபை செய்தருளும். ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்திலே குறை வராதபடி காத்துக்கொள்ளும். உம்மை துதித்து ஆராதிப்பதிலே குறை வராதபடி காத்துக்கொள்ளும். உடைய நாம மாத்திர மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்கிற வசனம் கேட்ட சத்தியத்தின்படி உங்களுக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவனோடு கொள்கிற ஐக்கியம், தேவனுக்கு சகல கனத்தையும் கொடுத்த ஆசீர்வாதமான நேரமாக காணப்பட தேவன்தாமே உங்களுக்கு கிருபை செய்து உங்களை பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.